துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த பராபவ வருடம் துலா ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆக்கப்பூர்வமான செயல்களால் அதிர்ஷ்டத்தை தக்க வைக்க திருத்திடலாம். 8 6 சின்னது திருத்திடலாம். அது 8 ஆச்சுன்னா நம்மளை அதை திருத்த முடியாது அப்படின்னு இந்த இடத்துல சுட்டி காட்டுது. அப்படியே சைலண்டா போயிடுவார். சனி வர்றதே அங்க இருக்கிற நிலைமையை படம் போட்டு காட்டுவது தான் அவர் வேலை. இந்த காலகட்டம் துலாமிற்கு 10ல் குரு பதவி பறி போயிடுமாமே அப்படின்ற கலக்கம் வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் 3 6 கூட நீங்க எதை நினைத்தாலும் அடையலாம். ஏன்னா 11ல் இருக்கக்கூடிய கேது அதுதான் வலியுறுத்துது. அதே போல 5ல் இருக்கக்கூடிய ராகு நிறைய குழப்பத்தையும் செய்யலாமா இது செஞ்சா அப்படி ஆயிடுமான்ற நிறைய குழப்பங்களை கொடுத்தாலும் ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. வருகின்ற பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டின் 40வது வருடம் அன்று 12 ராசிக்கும் நடைபெறவிருக்கும் பலன்களை துல்லியமாக இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இந்த சித்திரை முதல் நாள் அன்று உங்களை தேடி ஒரு புதிய உறவு வரப்போகுது. இந்த உறவால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் நம்ம இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இந்த உறவால் நீங்க அடையக்கூடிய சாதக பாதக பலன்களையும் மற்றும் இந்த ஒரு வருடம் நீங்க எப்படி கடந்து வரலாம் என்கின்ற அருமையான ஒரு சில வழிமுறைகளை இந்த பதிவுகளில் பார்க்கலாம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த பராபவ வருடம் துலா ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆக்கப்பூர்வமான செயல்களால் அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம். துலா ராசிக்கு இந்த ஒரு வரியிலேயே அடங்கி போச்சு. ஏன்னா அவ்வளவு அருமையான பலன்களை கிரகங்கள் அற்புதமாய் தர காத்திருக்குதுன்னு சொல்லலாம். 6ல் சனி என்ன வலியுறுத்துறாருன்னா, நீ நோய் கடன் எதிரியை வச்சுக்காத அப்படின்றாரு. அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். ஏன்னா அந்த இடத்த தொட்டு நம்ம ஆக்கப்பூர்வமாக செயல்படணும். கடன் வாங்கிக்கலாம், சின்ன கடன் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பெருசாக உங்களுக்கு ஆயிடும் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லை, ஏன்னா அவருடைய பார்வை 8ல் விழுந்தோம். சின்னதை திருத்திடலாம். 8 6 சின்னது திருத்திடலாம். அது 8 ஆச்சுன்னா நம்மளை அதை திருத்த முடியாது அப்படின்னு இந்த இடத்துல சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நோயினாலும் ஒரு சின்ன உடல் உபாதையை உடனே சரி செய்து கொள்ளணும். எதிரிகள் யாருன்னா இருக்கிறாங்க, நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ட்டா சொல்லுவோம்ல, அதை அப்படியே நம்ம காத்திருந்து நேரம் வரும்போது அடிக்கணும். அதுக்கு தான் குரு இப்போ வரப்போகிறார். 10ல் அழகாக உங்களை 6ஆம் இடத்தை பார்ப்பார் அப்படின்னு சொல்லலாம். துலா ராசிக்கு அப்போ இந்த காலகட்டம் கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுக்கு நோய் ஏதாவது ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் நம்மளே போய் மெடிக்கலை மாத்திரை வாங்கி போட்டு பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது. அது என்ன ஆராய்ஞ்சு அதை கிளியர் பண்ணிக்க சொல்லிட்டார். சனி எந்த பாவத்தில் இருக்குதோ அதில் இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகளை நம்ம நிவர்த்தி பண்ணிட்டு நான் முன்னாடியே ரெடி ஆகிட்டேன், நான் நல்ல பிள்ளையா இருக்கேன் அப்படின்னு காட்டிட்டோம்னா சனி அப்படியே சைலண்டா போயிடுவார். சனி வர்றதே அங்கே இருக்கிற நிலைமையை படம் போட்டு காட்டுவது தான் அவர் வேலை. இந்த காலகட்டம் துலாமிற்கு 10ல் குரு பதவி பறி போயிடுமாமே அப்படின்ற கலக்கம் வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் 3 6 கூடையவர். அப்போ உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் ஆத்மார்த்தமாக இருந்து உங்கள் உழைப்பை போடும்பொழுது உங்களுக்கான பண வருவாய் தன வருவாய் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒரு இடமாற்றம் பண்ணுறோம், ஒரு தொழில் மாற்றம், ஒரு ஊர் மாற்றம், ஒரு உத்தியோக மாற்றம் பண்ணிட்டோம், எனக்கு பண வருவாய் வந்துருமா நான் எதிர்பார்த்த மாதிரினா உங்கள் செலவுக்கேற்ற பணம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வருவாய் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லுது. அது இப்போ வரக்கூடிய கடன்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான கடன்களாக வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா 10ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும். அதே போல் 4 6 என்ற இடங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு தன வருவாய் உண்டு. கேட்ட இடத்துல காசு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். 10ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பல சிறப்பான வழிகளை காட்டவிருக்கிறான்னு சொல்லலாம். தொழிலில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள். நான் தொழிலுக்காக ஊர் மாற்றினேன், இடம் மாற்றினேன், லொக்கேஷன் மாற்றிட்டேன், எனக்கான ஒரு நல்ல வருமானம் கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கெல்லாம் உங்கள் முயற்சிக்கேற்ற பலன் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு வங்கிகளிலிருந்து லோன் வாங்கிக்கலாம். உங்கள் தொழிலை முன்னேற்றிக் கொள்வதற்கு, உங்கள் வாழ்க்கை திறனை முன்னேற்றிக் கொள்வதற்கு இந்த கடன்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக்கப்பூர்வமான கடன்களை இப்போ
உருவாக்கி கொள்ளுங்க. உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனங்களை வந்து புதுப்பிச்சுக்கிறது, பழச கொடுத்து புதுசாக வாங்குறது, குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள், குழந்தை கல்விக்காக நான் முயற்சி பண்ணுறேன், குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக, இல்லை குழந்தை பிறப்புக்காக ஒரு வைத்தியம் பண்ணுறேன்னா, அதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையாகவே நம்ம வந்து செய்து கொள்ளலாம். இந்த தொழிலில் வந்து நம்மளுக்கு வரக்கூடியவர் மாற்றம் உண்டுன்றவர் நம்ம ஏற்கனவே வந்து அலாட் ஆயிடணும். இந்த தொழிலை நம்ம இன்னும் நம்ம எப்படி அப்கிரேட் பண்ணிக்கிறது, நம்ம தொழிலில் எப்படி வந்து புது புது யுக்திகளை கையாள்வது அப்படின்றதுக்கு தான் இவர் வந்து சுட்டி காட்டுறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ உங்கள் தொழிலில் வந்து நீங்கள் அப்கிரேட் இல்லைன்னா நீங்கள் அவுட்கிரேட் ஆகிடுவீங்க. அப்போ தொழில் சார்ந்தது எந்த தொழிலில் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வெறும் மூளை மட்டுமே அங்கே உழைப்ப போடணும், ஒரு சிலருக்கு உடல் மட்டுமே வந்து உழைப்ப போடணும். இப்போ வந்து மூளையாலையும் சரி உடலாலையும் சரி உழைப்பு போடக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். துலாமிற்கு தொழில் செய்கிற இடங்களில் எது கிடைச்சாலுமே, இப்போ தசாபுத்திலாம் சிறப்பு இல்லைன்னா கிடைச்சிற வேலைக்கு போய் இருந்து அங்கேருந்து வேலை மாற்றிக்கோங்க. இப்போ வர்ற இந்த சின்ன ஒரு வேலையை விட எனக்கு அடுத்து ஒரு பெரிய வாய்ப்பு வரும்னு காத்து கொண்டு இருக்காதீங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு எப்போ வரும்னே சொல்ல முடியாது. அப்போ இந்த காலகட்டம் தொழிலில் மாற்றம் உண்டு. தொழிலில் வந்து ஊர் மாற்றம், இடம் மாற்றம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்தியோக மாற்றத்திலேருந்து எல்லாம் உண்டு. தன வருவாயும் உண்டு. இதன் மூலம் உங்கள் சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்ளலாம். உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளையும் நம்ம வந்து சீரமைத்து கொள்ளலாம். ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு அளவு என்றது கூடுதல் விழிப்புணர்வோடு இருப்பது அவசியம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் ஒரு எஃபர்ட்டை போடுறீங்க, ஒரு முயற்சியை போடுறீங்க, போட்டுட்டு எனக்கு எப்போ ரிசல்ட் கிடைக்கணும் அதை பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு கூடாது. நம்ம அந்த உழைப்பையும் அந்த எஃபர்ட்டையும் போட்டுட்டு அது தானாக நடக்கணும். நீங்கள் அடுத்த செயலுக்கு போகும்போது நீங்கள் எதை நினைத்தாலும் அடையலாம். ஏன்னா 11 இருக்கக்கூடிய கேது அதுதான் வலியுறுத்துது. அதே போல் 5 இருக்கக்கூடிய ராகு நிறைய குழப்பத்தையும் இது செய்யலாமா இது செஞ்சால் அப்படி ஆகிடுமான்ற நிறைய குழப்பங்களை கொடுத்தாலும் உங்களுடைய சிந்தனை தெளிவை வைத்து நீங்கள் சிறப்பாக செயல்படும் பொழுது உங்களுக்கு அருமையான பலன்களை பெற்றுடலாம். டிசம்பருக்குள்ள ஒரு ஸ்திரமான தொழிலில் போய் உட்காரக்கூடிய அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். வாய்ப்பு ஒரு முறை தான் வரும். அதை வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் வசந்தமாக்கி கொள்ளணும். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்திற்கு கேது போன பிறகு எந்த கிடைச்சதை வச்சு நம்ம எப்படி முன்னுக்கு வர்றதுன்றதை வந்து பார்த்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டம் வந்து துலாம் திருமணம், குழந்தை பாக்கியம், அதே போல் வண்டி வாகன யோகம், தொழில் மாற்றம், வெளியூர் வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். நல்ல ஜாபு, ஃபினான்ஷியல் க்ரோத்துலேருந்து ஒரு நம்மளுக்கு ஒரு நீண்ட கால முதலீடுகள் செய்து கொள்வதிலிருந்து, அதனால் திறமையாக திட்டமிட்டு பொறுப்புணர்வோடு செயல்படும் பொழுது உங்களுக்கு அனைத்துமே வெற்றிக்கான படிக்கட்டுகளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுடைய எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய செயலை ஆக்கப்பூர்வமாக செய்கிறீங்களோ அனைத்திலையும் சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். எப்பவும் ஞாயிறு தோறும் திருமையச்சூர் நம்மளுடைய லலிதா திரிபுர சுந்தரியை வந்து நம்ம வணங்கும் பொழுது உங்களுக்கு அருமையான பலன்கள் வந்து அட்டகாசமாய் பெற்றுக்கொள்ளலாம். கோதுமை இலான இனிப்பு வந்து தானமாக வழங்குங்க. வாயில்லாத ஜீவராசிகளுக்கு நிறைய அன்னதானம் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ வாயில்லாத ஜீவராசிகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ, கால்நடைகளுக்கு உதவி பண்ணுறீங்களோ, இந்த விவசாயிகளுக்கெல்லாம் உதவி பண்ணும்பொழுது கருப்பு நிற ஆடுகளெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கும்பொழுது உங்கள் தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்பவும் கோயில்களுக்கு ஒரு உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கோ இல்லை உங்கள் குலதெய்வத்துக்கோ ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. வேண்டுதல் வச்சுட்டு உங்களுக்கு எடைக்கெட ஏதாவது ஒரு பொருள் தானம் கொடுக்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து உங்கள் வாழ்வு வளமாகும், பானம் வசமாகும். துலா ராசி லக்னக்காரர்களுக்கு உளம் கனிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து. இந்த ராசிக்கான பலனை வந்து நம்ம துல்லியமாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து சந்தேகங்கள்லாம் இருக்குது, நான் வந்து ஒரு குழந்தை பேர், திருமணம், இல்லை ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இல்லை தொழிலில் மாற்றங்கள் செய்து கொள்ளலாமா, முதலீடுகளை செய்து கொள்ளலாமா, வீடு கட்டலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வந்து ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து தேவை இல்லையா? அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கும் உங்களுடைய வாழ்நாளில் இனி வரும் காலகட்டம் எப்படி இருக்குன்ற சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஜாதகங்களை சிறப்பாக ஆராய்ந்து துல்லியமான பலன்களை அறிந்து உங்கள் வாழ்நாளை சிறப்பாக்கி கொள்ளலாம். நாங்கள் வந்து உள்ளூரில் இல்லை, வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான வந்து ஜோதிட ஆலோசனைகள் சிறப்பாக வழங்கப்படும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.